சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 27 பிப்ரவரி 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் நான் எடுத்திருந்தேன். அந்த ட்ரேட் எடுத்து நான் ப்ராஃபிட்டபுளாக க்ளோஸும் பண்ணிட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா நான் என்னால் வீடியோஸ் பண்ண முடியல. ஸோ நேற்றுக்கு என்ன ப்ரைஸ் செக்ஷன் வந்துச்சுன்றதையும் நான் இன்றைக்கி நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான ப்ரைஸ் செக்ஷன் நான் காட்டுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நேற்றும் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான். நேற்று வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்பைடர் டவுன் சைடு அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம் தான். நேற்று வந்து ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் வந்து, பட் என்னால் அதை வந்து வீடியோஸ் பண்ண முடியல. நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற ஸ்பைடர்மேன் ஸ்ட்ராட்டஜிஸில் ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன். அதில் நேற்று வந்தது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டவுன் சைடு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதில் இருக்க ரூல்ஸ் எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே நான் கிட்டத்தட்ட ஒரு 25 ஸ்ட்ராட்டஜிஸ் கிட்ட நான் ஃபாலோ பண்ணுறேன். எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே செட் ஆஃப் ரூல்ஸ் நான் வச்சுருக்கேன். என்ட்ரிக்கு, ஸ்டாப் லாஸ்க்கு, டார்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் ரூல்ஸ் வச்சுருக்கேன். அந்த ரூலை தான் வந்து நான் ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன் இத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ், இத்தனை ரூல்ஸ் இவ்வளோ தூரம் நான் வச்சுருக்கேன்னா, மார்க்கெட் வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாளும் ஒரு இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்கும். ஸோ அப்போ எந்த இடத்துல ஓப்பன் ஆகி அடுத்த மூவ் அது என்ன கொடுக்குதுன்றதை பார்த்துட்டு அன்னைக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணி நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒரு நாளுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறதுனால தான் என்னால் வந்து ஓரளவுக்கு இந்த மார்க்கெட்டில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நேற்று வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் காட்டுறேன். நேற்று வந்து ஸ்பைடர் டவுன் சைடு தான். அதுக்கான ரூல்ஸ்லாம் இது தான். நான் எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே நான் ரூல்ஸ் நான் வச்சுருப்பேன். ஸோ அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் எடுத்து வச்சு நம்ம பார்ப்போம். ஒரு 2021 எடுத்துப்போம். அதில் ஸ்பைடர்மேன் தான். நேற்று வந்து ஸ்பைடர் டவுன் சைடு, அதனால் ஸ்பைடர் டவுன் சைடு எடுத்துக்கிறேன். அதில் வந்து டைப் 1 தான். ஓகேங்களா? அதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் போகும். நேற்று வந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் எடுத்து வச்சு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே. இது வந்து ஓரளவுக்கு ஓவர் சிமிலர் தான். நேற்று வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதோட ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகுதுல்ல, ஓப்பனிங் கேண்டில், அதோட ரூல் எப்படி இருக்குன்னா, அது ஓப்பன் ஆகிற இடம் எங்கே இருக்கணும்னா, செக் ஓப்பனிங் கேண்டில் ரேஞ்ச் இஸ் இன் பிட்வீன் எபோவ் சென்ட்ரல் பிவோட் அண்ட் PDH R1 which will appear first on the day. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, நம்மளோட அந்த ஓப்பனிங் கேண்டில் இருக்குல்ல, ஸோ அந்த ஓப்பனிங் கேண்டில் எப்படி இருக்குன்னா, இந்த சென்டர் லைன் இருக்குல்ல, சென்ட்ரல் பிவோட், இந்த சென்ட்ரல் பிவோட்டுக்கும் இந்த 2 லைன் இருக்குல்ல மேலே, R1 இது ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேங்களா? இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை, இது வந்து R1, இது வந்து R1. இந்த 2 லைனில் எது ஃபஸ்ட்லேயே இருக்கோ அந்த லைனை எடுத்துக்கணும். இங்கே வந்து R1 தான் இருக்குது. ஸோ இந்த R1 எடுத்துக்கணும். அப்போ இந்த சென்ட்ரல் பிவோட்டுக்கும் இந்த R1க்கும் நடுவில் வந்து அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ரேஞ்ச் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இந்த ஏரியாவுக்கு நடுவில் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ரூல். இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ரூல் மேட்ச் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்குறோம். அடுத்தது இதில் என்ன பார்க்கணும்னா, மேக் ஷூர் தட் ஓப்பனிங் கேண்டில் டு நாட் மேக் க்ளோஸ் பிலோ சென்ட்ரல் பிவோட். இந்த ஓப்பனிங் கேண்டில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அந்த ஓப்பனிங் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகி கீழே சென்ட்ரல் பிவோட் கீழெலாம் வந்து எதுவும் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படிலாம் எதுவும் வைக்கல. ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்குறோம். மேக் ஷூர் தட் செகண்ட் கேண்டில் ஆர் ஃபாலோயிங் கேண்டில்ஸ் டு நாட் மேக் க்ளோஸ் எபோவ் PDH R1 which will appear first on the day before entry. இதுக்கு என்ன மீனிங்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சிச்சு. ஓகேங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளே அடுத்து வர கேண்டில்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு லைனை தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த டேயில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லைன் R1 தாண்டி எதுவும் க்ளோஸே வைக்கல. ஜஸ்ட்டு விக் வச்சுட்டு வந்திருக்கே தவிர இந்த ஃபஸ்ட்டு லைனை தாண்டி எந்த கேண்டில்ஸாலையும் க்ளோஸ் வைக்க முடியல. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த ஸ்பைடர் டவுன் சைட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆகி க்ளோஸ் வைக்கணும். அடுத்து வர கேண்டில்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு லைன் எது இருக்கோ, சம்டைம்ஸ் R1 இருக்கும், சம்டைம் ப்ரீவியஸ் டே ஹை இருக்கும். ஸோ எது ஃபஸ்ட்டில் இருக்கும் அந்த லைனை தாண்டி கூட கேண்டில்ஸால் க்ளோஸ் வைக்க முடியாது. ஸோ அந்த லைனை தாண்டி கேண்டில்ஸ் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அதையும் நம்ம பார்த்துக்குறோம். ஸோ அதே மாதிரி இங்கே க்ளோஸ் வைக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரிக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே, இது வந்து ஸ்பைடர் டவுன் சைட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்துருச்சு. நம்ம வந்து என்ட்ரிக்கு ரெடி ஆகிடலாம். எப்போ என்ட்ரி எடுப்போம்னா, வெயிட் ஃபார் கேண்டில் க்ளோசஸ் பிலோ போத் த 20 MA 50 MA அண்ட் சென்ட்ரல் பிவோட் அண்ட் டேக் டவுன் சைடு என்ட்ரி. ஸோ இதுக்கு என்னென்னா, உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து 20 MA தாண்டி க்ளோஸ் வைக்கணும், 50 MA தாண்டி க்ளோஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் பிவோட்டை தாண்டியும் இந்த 3த்தையும் தாண்டி க்ளோஸ் வச்சிச்சுன்னா டவுன் சைடு என்ட்ரி எடுத்துடணும். ஸ்டாப் லாஸ் வந்து டே ஹையில் வச்சாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டே ஹையில் ஸ்டாப் லாஸு. உங்களுக்கு டார்கெட் வந்து அதிகபட்சம் S1 S2 50% வரைக்கும் நம்ம டார்கெட் வரலாம். அப்படி இல்லைனா ஒருவேளை டார்கெட் வரலை, S1 S2 50% வரைக்கும் டார்கெட் வரலன்னா 2:45 எங்கே இருந்தாலும் ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இதுதான் வந்து என்னோட ட்ரேடிங் பிளான். ஸோ இதுதான் ஸ்பைடர் டவுன் சைட் பிரகாரம் என்னோடய ட்ரேடிங் பிளான். ஸோ அதன்படி தான் நேற்று, அதாவது வியாழக்கிழமை ட்ரேடு வந்துச்சு. ஓகேங்களா? டவுன் சைட் ட்ரேடு தான் வந்துச்சு நேற்று. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸோட ரூலு. இதை போயிட்டு நம்ம இது வந்து 2021 நான் இதை காட்டியிருக்கேன். இதே போல் எந்த இயரில் போயிட்டு இந்த 5 வருஷத்தில் பார்த்தாலும் இதே மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ 2025 கூட எடுத்துப்போம்.
இதில் போய்ட்டு ஸ்பைடரை கிளிக் பண்ணுறேன். அதில் ஸ்பைடர் டவுன் சைடு, அதில் டைப் 1 ப்ராஃபிட்டபிள் டேஸ் போகும். ஏன்னா நேற்று எதுவும் லாஸ்லாம் போகலை. ப்ராஃபிட்டபிள் டேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 நாள் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த ரூல் பிரகாரம் 2050 சென்டர் பியோட தாண்டி க்ளோஸ் வச்சுட்டு டவுன் மூவ். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் மூவ். இதுவும் நல்லா டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா டவுன். ஸோ இது நல்லா டவுன். ஸோ செல்லிங் பண்ணனா மோஸ்ட்லி இது இந்த மாதிரி நாட்கள் வந்து நல்லா சைட்வேஸாக தான் இருக்கும். செல்லிங் பண்ணனா நம்ம இப்போ ப்ராஃபிட்டபுளாக வந்துடலாம். இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரின்றதுனால ஃபுல் ப்ரீமியமே கலெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இதுதான் 5 வருஷத்தில் எங்கே எடுத்து வச்சு பார்த்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இப்படி தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நான் ட்ரேட்ஸ் பண்ணுறேன். சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸை நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரிக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி டிசிப்ளினாக நான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்னால் வந்து ப்ராஃபிட்டபுளாக என்னால் பண்ண முடியுது. ஓகேங்களா? இது வந்து நேற்று வந்தது. ஸோ இன்றைக்கி வந்தது நம்ம என்னென்னு பார்ப்போம். நேற்று வந்தது ஸ்பைடர் டவுன் சைட் ப்ரோக்ராம். இப்போ நான் எக்ஸாம்பிள் எடுத்து காட்டிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோடய ரூல்ஸ் எல்லாம் காட்டிட்டேன். இன்றைக்கி வந்தது வந்து நான் ஃபாலோ பண்ணுற ராவுன் டவுன் சைட் டைப் 1 அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி வந்து ட்ரேட் வந்திருக்கு. ஸோ இதோட எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எடுத்து வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னா ஒரு 12,000 ரூபாய் பக்கம் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் ஏர்லியராகவே இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததால் ஏர்லியராகவே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஃப்ரைடேன்றதுனால பெருசாக டைம் டிகேவும் ஆகாது. எனக்கு நான் என்ட்ரியான இடத்துலேருந்து எனக்கு ஒரு 1:1 டிஸ்டன்ஸ்க்கு மேலே கிடச்சதால அதுவே போதும். நான் இன்றைக்கி இந்த ட்ரேட் எக்ஸிட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேட் தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கான ப்ராஃபிட் வந்து 12,200 ப்ராஃபிட் வந்திருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் வரும். நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ரோக்ராம் செட்டப்ஸ் ப்ரோக்ராம் எனக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் ஒரு நாளைக்கு வரும். எப்போ வாச்சும் ஒரு வேளை நான் எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சதுன்னா அதை வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு இன்னொரு ரிகவரி ட்ரேட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது எப்போ வாச்சுன்னா 2 ட்ரேட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற நாட்கள்லாம் எப்பயுமே ஒரே ட்ரேடு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரேட் தான் வந்து டவுன் சைட் ட்ரேடு தான். 25,400 கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஒரு 6 லாட் தான் செல் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஸ்டாப் லாஸ் பெருசு 60 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருந்ததால் ஒரு 6 லாட் செல் பண்ணி நான் இந்த ப்ராஃபிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே வந்து நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சு பார்ப்போம். ஏதாச்சும் ரேண்டமாக ஒரு இயர் போகிறேன். 2023 போவோம். இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ராவனில் தான் வரும். ராவனில் டவுன் சைடு கேட்டகரியில் வரும். அதில் வந்து டைப் 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கும் ரூல் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு இப்போ ப்ராஃபிட்டபிள் டேஸ்லேயே பார்ப்போம். இன்றைக்கி வந்த மாதிரி அப்படியே எக்ஸாக்டாக பேட்டர்ன்ஸ் வந்திருக்கும் பாருங்கள் ஃப்யூச்சரில். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். இங்கே ப்ரீவியஸ் டே லோ S1 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் மூவ். நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து S2 S3 50% நான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டை வைப்பேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ S1 தாண்டி க்ளோஸு, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து S2 S3 50% வந்து டார்கெட் புக் பண்ணணும். இதுவும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே S1 ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக S2 S3 50% வந்து திரும்ப டேர்ன் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் டார்கெட். நம்மளுக்கு S2 S3 50% தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டு. இந்த டேயில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்திருப்போம். பட் டார்கெட் வந்து கரெக்டாக S2 S3 50% பக்கம் இங்கே வந்திருக்கு பாருங்கள். வந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இதுவும் நல்ல டவுன் மூவ். இன்றைக்கி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதுதான். ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரீவியஸ் டேலோ S1 தாண்டி க்ளோஸ் வச்சிச்சு. உடனே ஃபஸ்ட்டு கேண்டிலே என்ட்ரி S2 S3 50% டார்கெட்டில் போய்ட்டு டார்கெட் புக் பண்ணுற வேண்டியதான். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா மோர் ஓவர் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் நான் எடுத்திருப்பேன். இது வந்து 2023 கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்திருக்கு. இதே நம்ம வேறு ஏதாவது ஒரு வருஷத்தில் கூட போய்ட்டு பார்ப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக 2025 கூட போய்ட்டு பார்ப்போம். 2025 எடுத்துக்கிறேன். அதில் வந்து இன்றைக்கி வந்தது ராவன் தான். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரி தான் இருக்குது. ராவன், G1, சூப்பர், ஸ்பைடர். இந்த 4 ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே ஒன்றுத்துக்குள்ளேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அப் சைடு டவுன் சைடு அதுக்குள்ளே போனோம்னா இன்னும் ஒரு டைப் 3 வரைக்கும் இருக்கும். ஸோ இதனால் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து 2025 ராவன் டவுன் சைடு போகிறேன். அதில் வந்து டைப் 1 அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி வந்துச்சு. இதில் ப்ராஃபிட்டபிள் டேஸ் போவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 19 நாள் வந்து 2025 வந்திருக்கு இந்த ட்ரேடு. இன்றைக்கி வந்த மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் S1 தாண்டி க்ளோஸு, S2 S3 50% டார்கெட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா S1 ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக டே எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா டவுன் தான். ஸோ இதுவும் நல்லா டவுன் தான் வந்திருக்கு, அப்படியே சைட்வேஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் S2 S3 50% டார்கெட் வந்து என்ட்ரி கேண்டிலே வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஒரு 1:1 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒருவேளை என்ட்ரியே ரொம்ப லேட்டாக வந்து S2க்குலாம் தாண்டி கிடச்சிதுன்னா ஒரு 1:1 ஆச்சு வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணி கூட எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் சைட்வேஸில் தான் முடிஞ்சிருக்கும், ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்திருக்கும். இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் என்ட்ரி தான். S2 S3 50% மெயினாக நம்ம டார்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதெல்லாம் சிமிலர் பேட்டர்ன்ஸ் தான், இன்றைக்கி வந்ததுக்கான பேட்டர்ன் தான் இது. மார்க்கெட்டில் வந்து எதுவுமே புதுசாக நடக்காது, எல்லாமே நடந்த விஷயங்கள் தான் திரும்ப இங்கே நடந்துகிட்டே இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸை மட்டும் நம்மளுக்கு என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோன்னா அன்னன்னைக்கான ட்ரேடு என்ன எடுக்கணும், என்ன பிளான், ட்ரேடிங் பிளான்ன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ரேட்ஸை வந்து ரொம்ப எந்த டென்ஷன் ப்ரெஷர் எதுவும் இல்லாமல் நம்மளால் வந்து கூலாக எடுத்துகிட்டு உட்கார முடியும் ட்ரேடை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன், இன்றைக்கான ட்ரேட்ஸ் இது இன்றைக்கான நான் பண்ண P&L. ஓகேங்களா? இதுக்கப்புறம் மண்டேக்கு அப்புறம் தான் ட்ரேட்ஸு. முடிஞ்ச இந்த சாட்டர்டே சண்டேல ஜென்ரலான நல்ல ஒரு சைக்காலஜி வீடியோ ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக பண்ணலான்னு இருக்கேன். இந்த 2 டேஸில் நான் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.